ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. நான் எதை பற்றி போட போகிறேன்னா, நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன நடந்ததுன்னா, நான் கன்சீவாக இருக்கும்போது நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தேன். ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நெஞ்சு கொடி கீழே இறங்கிருச்சுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, 6 மந்த் மட்டும் நல்லா போயிட்டு இருந்தது, எதுவுமே தெரியல. 7 மந்த் தான் எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது தான் எனக்கு வாமிட்டு, எனக்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆச்சு. சரி, டாக்டர் கிட்ட போய் அட்மிட் பண்ணி என்னை பார்த்தாங்க. பார்க்க சொல்ல அப்பதான் எனக்கு கொஞ்சம் லைட்டா கர்ப்பப்பை ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னவோ ஏதோ சொல்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் செகண்ட் பேபி தான். அப்போ கூட எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு நார்மல் பெத்துட்டேன், எனக்கு அதை பத்தி தெரியல. அப்புறம் பார்த்தா டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அட்மிட் ஆகி வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லல, எதுவுமே அவங்க சொல்லல. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்து ஒரு வாரம் கழிச்சு பாக்குறேன், இந்த மாதிரி எனக்கு ப்ளீடிங் வந்துருச்சு. ப்ளீடிங் என்னடா இது ப்ளீடிங் வந்து ஒரு மாதிரியா வந்து நான் பயந்துட்டு என்ன பண்ணேன், அப்பவே நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு நெஞ்சு கொடி கீழே இறங்கிருச்சுமா, அதுவும் தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு பாத்துருப்பாங்க. அது எனக்கு தேர்ட் ஸ்டேஜ்ல போயிடுச்சு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க குழந்தை ப்ளீடிங் அதிகம் ஆக 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 நாங்க குழந்தைய ஃபர்ஸ்ட் எடுக்க தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப எதுக்கு அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, இது நல்ல விஷயத்துக்கு தான் சொல்றேன். ஏன்னா நீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க, தெரியாம இருக்கலாம், இந்த நெஞ்சு கொடி பத்தி தெரியாம இருக்கலாம். அதனாலதான் உங்க வீடியோ நான் இது போட ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு, நான் அங்க ஹாஸ்பிட்டல் போய் 2 மாசம் 7.5 மந்த் போய் நான் அட்மிட் பண்ணாங்க. என்ன 2 மாசம் நான் அங்கேயே இருந்துட்டு 35 வீக்ஸ்ல தான் குழந்தையே எடுத்தாங்க. ஆபரேஷன் பண்ணி தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணி எடுக்கும் போது கர்ப்பப்பை, நெஞ்சு கொடி, குழந்தை அப்படியே ஒட்டி 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 இருக்கிறதுனால ப்ளீடிங் அதிகமா ஆகும். ஏன்னா குழந்தைய எடுக்கிறதா இல்ல கர்ப்பப்பை தள்ளுறதா அது ஒன்றும் புரியாது எங்களுக்கு. அதனால வரும்போது குழந்தையதான் எடுக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம். அப்போ வரும்போது அது எல்லாம் சேர்ந்து நெஞ்சு கொடி, குழந்தை, கர்ப்பப்பை எல்லாமே சேர்ந்துதான் வரும். சோ நீங்க ஓகேவான்னு கேட்டாங்க எங்களுக்கு. இப்ப நாங்க என்ன பண்றது? இப்ப குழந்தைய வரணுமா, குழந்தைய பார்க்க சொல்ல சரி பரவாயில்ல, கர்ப்பப்பை வந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாங்க எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டோம், எல்லாம் படிச்சோம். ஆனா நாங்க கொஞ்சம் அல்லாக்கிட்ட தான் கொஞ்சம் வேண்டிட்டே இருந்தோம், ஏதாவது எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு. அல்லா புண்ணியத்துல எனக்கு எதுவுமே நடக்கல. குழந்தை நல்லபடியா வந்துருச்சு. மூச்சு திணறுதல் எதுவுமே இல்ல. அப்புறம் டாக்டர் கிட்ட நான் ஏந்து கேக்குறேன், டாக்டர் கிட்ட கர்ப்பப்பை எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டா, கர்ப்பப்பை எதுவுமே எடுக்கலமா, கர்ப்பப்பை எல்லாம் சேஃபா இருக்கு, நீங்களும் ஹெல்த்தியா இருக்கீங்க, உங்க குழந்தையும் ஹெல்த்தியா இருக்கு, மூச்சு திணறுதல் எதுவுமே இல்ல. அப்ப அங்கேயே என்இசி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு டாக்டர் கிட்ட சொன்னாங்க. ஃபர்ஸ்டே நாங்க ஆபரேஷன் பண்ணோன்னே டாக்டர் குழந்தைய நாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடுவோம், என்இசி டாக்டர் கிட்ட ஒரு 1.5 மாசம்னாவது வைப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா என் பிள்ளைக்கு எதுவுமே வைக்கல. 2.5 மாசம் பேபி, பாய் பேபி, 2.5 மாசம் எதுவுமே நடக்கல. ஆனா கையிலேயே கொடுத்துட்டாங்க, என் ஹஸ்பண்ட் கையிலேயே கொடுத்துட்டாங்க அத குழந்தைய. அப்புறம் குழந்தை ஹெல்த்தியா இருந்தா ஒன்னும் இல்ல, நல்லபடியா எதுவுமே இல்லாம நல்லபடியா பொருந்துருச்சு. ஆனா அதே மாதிரி நம்மளுக்கு நடக்கும்னு தெரியாது இல்லையா? அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, டிராவல் பண்ணாதீங்க. கார், பஸ், நிறைய பேர் பிரெக்னண்டா இருந்துட்டு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறது பிரச்சனை இல்ல, வீட்டுல இருந்தா வேலை செய்யலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பயம் இல்லாம கொஞ்சம் ஒரு வர டிராவல் பண்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, நல்லது. குழந்தை நம்மளுக்கு நல்லபடியா பிறக்கணும்னா டிராவல் பண்றது கொஞ்சம் நிறுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். 2 மாசம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப கஷ்டம். அதுவும் பெட்லயே இருந்துகிட்டு, ஃபேமிலியை விட்டுட்டு, ஹஸ்பண்ட், என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைய அதுங்களெல்லாம் நான் விட்டுட்டு நாங்க ஒரு கஷ்டப்பட்டது, அது பெரிய ஒரு கஷ்டம். அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. சோ அந்த குழந்தை அந்த கஷ்டம்லாம் பார்க்க சொல்ல, அந்த குழந்தை வரும்போது அந்த கஷ்டம் எல்லாமே மறந்துட்டேன். அப்ப கூட மத்தவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை சொல்றேன், நல்லதுக்கு சொல்றேன் உங்களுக்கு. சோ பேபி இப்போ பரவாயில்ல, 9 மந்த் ஆயிடுச்சு பேபி பேர் ஆரிஷ், முகமது ஆரிஷ். இப்ப நல்லபடியா இருக்கான். 9 மந்த் ஆச்சு. ஃபர்ஸ்டே நான் போகணும்னு நினைச்சேன், என்னால போட முடியல. ஏன்னா நான் இருந்த கண்டிஷன் அதுவே கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு. அது யோசனை பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு எனக்கு அப்படின்னு. சோ அந்த பிளட் அதிகமா போய், ரத்தம் போய், எங்களுக்கு கஷ்டம், எங்க உடம்பு கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால சொல்ல வரேன், டிராவல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு டிராவல் பண்ணாதீங்க. அந்த நெஞ்சு கொடின்றது பயப்படுற விஷயம் இல்ல. சோ ஒட்டி 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 இருக்காம பாத்துக்கணும். இப்போ குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நெஞ்சு கொடியே வரும். சோ நெஞ்சு கொடி அப்புறம் நான் டாக்டர் கிட்ட கேட்டேன், இதை பத்தி எனக்கு தெரியல. டாக்டர் கிட்ட பத்தி கேட்டதா டாக்டர் சொன்னாங்க,
குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நெஞ்சு கொடி வருமா? இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கீழே நெஞ்சு கொடி மேல குழந்தை அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கிறதுனால மூச்சு திணறல் ஃபர்ஸ்ட் அது வந்தோடனே தண்ணி எல்லாமே கம்மியாயிடும் இல்லையா, அதனால குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமா ஆகும். அப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆகலாம் அப்படி கூட சொன்னாங்க. அதுவும் சொல்லும் போது எனக்கு என்ன டாக்டர் சொன்னாங்கன்னா, குழந்தைய காப்பாற்ற முடியும் இல்ல உங்களை காப்பாற்ற முடியும், ரெண்டும் ஒன்னா கொடுக்க மாட்டோம், ஏன்னா காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ல உங்களோட கர்ப்பப்பை நெஞ்சு கொடி இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால காப்பாத்துறதுக்கு ஏதாவது முடியும். ஏன்னா ப்ளீடிங் அதிகமா போறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம். அப்படி இல்லையா குழந்தைக்கு மூச்சு திணறல் வரலாம், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் காப்பாத்தி கொடுப்பேன்னாங்க. ஆனா எதுவுமே இல்லாம எல்லாமே காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல. இதுதான் என்னோட பேபி, 9 மந்த் பேபி. குழந்தைய எப்படி இருக்குன்னு பாருங்க. இது முகமது ஆரிஷ் அவரு பேரு. ஹெல்த்தியா இருக்கான், ஒன்னும் இல்ல, மூச்சு திணறல் எதுவுமே இல்ல, வந்ததுல இருந்து மஷாலா எதுவுமே இல்ல, நல்லபடியா இருக்கான் என் புள்ள.